நம்ம ஒரு நார்த் இந்தியன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கேப்சிகம் பன்னீர் மசாலா கூடவே ட்ரையாங்கிள் பராத்தா. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல பன்னீரை பொரிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். இதில் ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1/2 லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலந்துட்டு இதை பொரிச்சு எடுத்துடலாம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கலந்து வச்சிருக்க பன்னீரை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பன்னீரெல்லாம் நல்லா பொரிச்சு எடுத்தாச்சு. அடுத்து நம்ம ஒரு பேன் சூடு பண்ணிக்கலாம். பேன் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதில் 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சதும் 2 வெங்காயம் கியூபாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா இதை வதக்கிக்கலாம். வெங்காயம் கண்ணாடியாக வதங்கினதும் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சை வாசனை போனதும் 2 தக்காளி கியூபாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதும் 1 கொடை மிளகாய் இதையும் கியூபாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்க்கு காயெல்லாம் நல்லா கியூபாக கட் பண்ணி போடும்போது பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். குடமிளகாய் நல்லா வதங்கினதும் கூடவே தேவையான உப்பு சேர்த்து இதில் மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் சாட் மசாலா, 1 டீஸ்பூன் போல் கஸ்தூரி மேத்தி நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் போல் கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம். நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு எண்ணெயிலே 1 நிமிஷம் வதக்கிக்கலாம். அப்போ சீக்கிரமாக பச்சை வாசனை போயிடும். 1 நிமிஷத்துக்கு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா வேக வச்சிடலாம். மசாலா பச்சை வாசனை போனதும் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக நறுக்குன மல்லி இலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. அடுத்து ட்ரையாங்கிள் பராத்தா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதில் தேவையான உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இதை நல்லா கலந்துக்கலாம். அடுத்து தேவையான தண்ணி ஊற்றி இது நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கலாம். நல்லா பிசைஞ்சதும் மேலே எண்ணெய் ஊற்றிட்டு இதை க்ளோஸ் பண்ணி 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம். 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போது மாவை பிரித்து நம்ம உருட்டி வச்சுக்கலாம். உருட்டின மாவை நல்லா ரவுண்டாக திரட்டிக்கலாம். நல்லா ரவுண்டாக தேய்ச்சதுக்கப்புறம் நடுவில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். நெய் போட்டுட்டு இதை முக்கோணமாக மடிச்சிக்கலாம். மடிச்சிட்டு நெய் வெளியே வராமல் இருக்கிறதுக்கு ஓரங்கள்லாம் நல்லா அழுத்தி விட்டுடலாம். இப்போது இதை பொறுமையாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம பராத்தாவை சுட்டு எடுத்துக்கலாம்.
அதுக்கு ஒரு தோசைக்கல் சூடு பண்ணிக்கலாம். தோசைக்கல் சூடானதும் பராத்தாவை போட்டுடலாம். ஒரு 10 செகண்ட் ஆனதும் இதை திருப்பி போட்டுக்கலாம். மேலே கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். அடுத்த பக்கமும் நல்லா நெய்யில் எண்ணெய் விட்டுக்கலாம். ஸ்டவ்வை சிம்மிலே வச்சு இது 2 பக்கமும் நல்லா பொன்னிறமானதும் இதை எடுத்துடலாம். நடுவில் நெய் வச்சு தேய்ச்சதுனால பராத்தா நல்லா லேயராக வரும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. கேப்சிகம் பன்னீர் மசாலா வித் ட்ரையாங்கிள் பராத்தா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.